ஹாய்ங்க. ப்ரைஸ் லாட். யாரெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்கிறீங்க? டெய்லியும் நன்றி சொல்கிறீங்க சொல்லுங்கள். யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிற காரியங்களெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இப்போவே இமீடியட்டாக நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. ஏன் தெரியுமா? இப்போ வரைக்கும் எத்தனையோ பேர் நமக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க, நண்பர்கள், எத்தனை பேர் நமக்கு பழகினவங்க நம்மளை விட்டு போயிருக்காங்க இல்லையா? இறந்து போயிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளோட நாசியில் ஜீவனோட ஆண்டவர் வச்சுருக்காரு இல்லையா? அதுக்காக அவருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும்ல. அதுக்காக நன்றி சொல்லுங்கள். எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. நிறைய இடங்களில் போக்கிலும் வரத்திலும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம அன்றாட 3 வேளையும் சாப்பிட்றோம், நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்றோம், எல்லா தேவையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்காக நன்றி சொல்லலாம் இல்லையா? அது போக எத்தனையோ பேர் உடுத்த உடை இல்லாமல், ட்ரெஸ் இல்லாமல் ரோட்டில் படுத்துருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, பார்க்குறோம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம டெய்லியும் பார்க்குறவங்கள எல்லாரையும். அந்த நிமிஷம் நீங்கள் உங்களை பாருங்களேன். ட்ரெஸ்ஸோடு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச கலர் போட்டிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. அந்த டைமில் கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். இப்படி எதுவுமே இல்லைன்னு இல்லை, எல்லாமே இருக்கிற நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொன்னாதான் நம்மளோட தேவைகள் இன்னும் அதிகமாக தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கைக்கும், கொடுத்திருக்கிற பொருளுக்கும், கொடுத்திருக்கிற வீட்டுக்கும், ஐஸ்வர்யத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஒரு தேங்க்ஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்கறத காட்டிலும் அதிகமாக ஆண்டவர் நமக்கு செய்வாங்க. இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். கொடுத்த ட்ரெஸ்ஸுக்காக நன்றி, கொடுத்த சாப்பாட்டுக்காக நன்றி, கொடுத்த வீட்டுக்காக நன்றி, கொடுத்த மனைவிக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, வேலைக்காக, தொழிலுக்காக, இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாவற்றிற்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அடுத்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மையான காரியங்களை செய்து தருவாங்க. மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.